இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிஸ் தங்க நாணயங்கள் என கூறி இந்திய வியாபாரியை ஏமாற்றிய 2 கைது. புலம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் நாட்டிற்கு திரும்ப வேண்டும். ஜனாதிபதி அனுர உருக்கமான அழைப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையின் முக்கிய திருப்பமாக பிள்ளையானுடன் பணியாற்றிய நபர் ஒருவர் சரணடைவு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடம் கோவில் கோபுரம் போல அலங்கரிப்பு. அண்ணாமலை கண்டனம் தெரிவிப்பு. புலம்பெயர்வோரை திருப்பி அனுப்பும் புதிய திட்டம். பிரித்தானியாவும் பிரான்சும் பேச்சுவார்த்தை. தொடர்வன விரிவான செய்திகள். மும்பையைச் சேர்ந்த நகை வியாபாரி ஒருவர் சுவிஸ் தங்க நாணயங்கள் என நம்பி போலி நாணயங்களை வாங்கி ஏமாற்றத்துக்கு உள்ளான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. சோனி லட்ஹுபை ஆண்ட் சோன் எனும் நகை நிறுவனத்தை நடத்தும் நரேந்திர சோனி என்பவர் வால்காம்பி எனும் சுவிஸ் நிறுவனத்தின் தங்க நாணயங்கள் என கூறிய 25 நாணயங்களை ரூபாய் 2 கோடிக்கு வாங்கியுள்ளார். அந்த நாணயங்களை அப்துல் மூசா மற்றும் பமேஷ் ஹேமாவத் ஆகிய இருவர் சுவிஸ் தங்க நாணயங்கள் என கூறி விற்பனை செய்துள்ளனர். ஆடம்பரமான பெட்டியில் நேர்த்தியாக பேக்கிங் செய்யப்பட்டிருந்த நாணயங்கள் கண்ணை பறித்ததால் நரேந்திர சோனி அதனை உண்மையான தங்கம் என நம்பினார். ஆனால் சோதனைக்குப் பின் அவை போலி நாணயங்கள் என்பது தெரியவந்தது. உடனே நரேந்திர சோனி அளித்த புகாரின் பேரில் மும்பை காவல்துறையினர் மோசடியாளர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவ்வாறு தொடர்ச்சியாக நகை வியாபாரிகளை இலக்காக கொண்டு நடக்கும் மோசடிகள் பலரையும் பாதித்து வருகின்றன. இந்த சம்பவம் நகை வியாபாரிகள் பாதுகாப்புடன் மற்றும் சோதனையுடன் வியாபாரத்தில் ஈடுபட வேண்டிய அவசியத்தை மீண்டும் ஒருமுறை எடுத்துக்காட்டுகிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கிலிருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீண்டும் தாய்நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என உருக்கமான அழைப்பு விடுத்தார். தனது உரையில் கடந்த தேர்தல்கள் மக்களை பிரித்திருந்தாலும் சமீபத்திய பொதுத் தேர்தலில் தமிழர், சிங்களர், முஸ்லிம்கள் என அனைவரும் ஒருமித்தமாக வாக்களித்தனர் என்பதை அவர் வலியுறுத்தினார். நாம் மீண்டும் பிரிந்து வாக்களிக்கக்கூடாது, ஒருமித்த நாடாக ஒன்றிணைந்து வாழ வேண்டும். சமனான உரிமை அனைத்து பிரிவினருக்கும் வேண்டும் என்றார். போர்க்காலத்தில் தமிழர், சிங்களர் என இருவரும் பெரும் பாதிப்பை சந்தித்ததாக கூறிய அவர், இனிமேல் அந்த நிலை திரும்ப வராமல் எதிர்கால தலைமுறைகள் அமைதியாக வாழ வேண்டும் என்றார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உண்மை நிலையை கண்டறிந்து வெளிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும், அவர் தன்னுடைய சகோதரரும் காணாமல் ஆக்கப்பட்டவர் என்பதால் அந்த வலியை நன்கு புரிந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். இது மட்டுமின்றி தமிழ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும், வருங்காலத்தில் 2000 தமிழ் இளைஞர்களுக்கு போலீஸ் துறையில் பணியிடங்கள் வழங்கப்படவுள்ளதாகவும், இராணுவம், கடற்படை, விமானப்படை உள்ளிட்ட பாதுகாப்பு துறைகளிலும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் தேவையற்றது என கருதப்படும் காங்கேசன்துறை ஜனாதிபதி மாளிகையை யாழ்ப்பாண மக்களுக்கு பயன்படும் வகையில் மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், நாட்டின் மீளெழுச்சிக்கு புலம்பெயர்ந்தவர்கள் தங்களது முதலீடுகளுடன் திரும்பி வந்து பங்களிக்க வேண்டும் என்றார். கடந்த காலங்களில் சட்டத்தில் காணப்பட்ட பாகுபாடுகள் இனி இருக்காது என்றும், எல்லா குடிமக்களுக்கும் சமச்சீர் சட்டம் அமல்படுத்தப்படும் என உறுதியளித்த ஜனாதிபதி, எமக்கு அமைதி தேவை, ஒருமித்த நாடாக நாம் முன்னேற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டுத் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக முக்கிய முன்னேற்றமாக கருதப்படும் வகையில் அந்த தாக்குதலுடன் தொடர்புடைய நபர் ஒருவர் தானாகவே குற்றப் புலனாய்வுத் துறைக்கு சரணடைய உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியில் பிள்ளையானுடன் நெருக்கமாக பணியாற்றிய அந்த நபர் இன்று அதிகாரப்பூர்வமாக சரணடைய உள்ளார். அவர் அளிக்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல முக்கிய தகவல்கள் வெளிவரும் எனவும் கூறியுள்ளார். அமைச்சர் மேலும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் கடந்த 6 வருடங்களில் பலமுறை மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும், தற்போதைய அரசாங்கம் புதிய கோணத்தில் மற்றும் விரைவாக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த புதிய அணுகுமுறையின் காரணமாக ஒரு குழுவினர் அச்சமடைந்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை அடுத்து பிள்ளையானிடம் நேரடியாக விசாரணைகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது என அமைச்சர் அறிவித்துள்ளார். இது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் திருப்புமுனையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் தமிழக முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தை கோவில் கோபுரம் போல அலங்கரித்ததை அடுத்து முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற சட்டப்பேரவைக் கூட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் மானிய கோரிக்கையை முன்னிட்டு அமைச்சர் சேகர்பாபு கருணாநிதியின் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் போன்று மலர்களால் நினைவிடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதுதான் அண்ணாமலையின் எதிர்ப்புக்கு காரணமாக அமைந்தது. அண்ணாமலை தனது ட்விட்டரில் கூறியதாவது:
திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தங்களை நாத்திகம் என அழைத்துக் கொண்டாலும் இந்து சமய நம்பிக்கைகளை புண்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவதை விடவில்லை. அமைச்சர் சேகர்பாபு தனது கட்சித் தலைவர் மீது பாசம் கொண்டிருந்தால் தன் வீட்டில் அவரது புகைப்படத்தை வைத்து வணங்கலாம். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையை பயன்படுத்தி கோவில் கோபுரம் போன்று நினைவிடத்தை அலங்கரிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனக் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் சுட்டிக்காட்டியதாவது, இந்துக்களின் நம்பிக்கைகளை அவமதிக்கும் இந்த நாடகம் தொடருமாயின் மக்கள் அதற்கான பதிலை கட்டாயம் கூறுவார்கள் என தெரிவித்தார். ஆங்கில கால்வாயை கடந்து சிறு படகுகளில் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இத்தகைய நுழைவுகளை கட்டுப்படுத்த புதிய ஒத்துழைப்பு திட்டம் ஒன்றை உருவாக்கும் நோக்கில் பிரித்தானியாவும் பிரான்சும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. இந்த திட்டத்தின் அடிப்படையில் தற்போது பிரான்சில் வசித்து வரும் பிரித்தானியர்களின் குடும்பத்தினருக்கு அவர்கள் சட்டப்பூர்வமானதா என்பது உறுதி செய்யப்பட்ட பிறகு பிரித்தானியாவில் குடியுரிமை வழங்கப்படும். இதற்கு பதிலாக சட்டவிரோதமாக பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்களை மீண்டும் பிரான்சே திரும்பப் பெறும் என உள்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த புதிய ஏற்பாட்டின் பலனை பற்றி கருத்து தெரிவித்துள்ள பிரித்தானிய புலம்பெயர்தல் ஆய்வாளர் பீட்டர் வால்ஷ், இத்திட்டத்தின் வெற்றியை தீர்மானிப்பது எத்தனை பேர் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டுதான் முடிவு செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் குற்றச் செயல்களின் எண்ணிக்கையை குறைக்கும் விதமாகவும் சட்டவிரோத குடியேற்றங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.